அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்நாடு பட்ஜெட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இங்கே நான் இங்கிலீஷ் பிடிஎஃப் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நிதியமைச்சர் படிச்ச அந்த பட்ஜெட் உரையோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் 2மே இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் கன்டென்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி குடுத்துருப்போம். அத நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? சரி. இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வருஷம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. எப்பயுமே ஒரு அரசாங்கத்தினுடைய பதவிக்காலம் முடிய போகுது அப்படிங்கிற சமயத்துல தான் இந்த இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறத போடுவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு தேவையான செலவுகள மேனேஜ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும். தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமா புதிய அரசாங்கம் வரலாம். அப்படி வந்தாங்க அப்படின்னா, அவங்க கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி புது பட்ஜெட் வந்து போடுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இன்டரிம் பட்ஜெட் போட்டிருந்தாங்க. அடுத்தது இப்ப ஆ ரிவைஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறத நமக்கு போட்டிருக்காங்க. ஏன் ஆட்சி அமைச்சு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைச்சது மே மாசம் ஆட்சி அமைச்சுட்டாங்க. ஜூன் மாசம் போட்டிருக்கலாம், ஜூலை மாசம் போட்டிருக்கலாம். ஏன் ஆகஸ்ட் மாசம் இந்த பட்ஜெட்ட போட்டாங்க அப்படின்னா, அந்த டைம் பீரியட் 6 மாசத்த வந்து கால்குலேட் பண்ணணும். பிப்ரவரி டூ ஆகஸ்ட். அதுக்கப்புறமா ஆகஸ்ட்லேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் இந்த இப்ப போட்டிருக்க பட்ஜெட் வந்து நடைமுறையில இருக்கும். மறுபடியும் அடுத்த பிப்ரவரியில புது பட்ஜெட் வந்து போடுவாங்க. ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் இயர்க்கு. சரியா? ரைட். இப்ப பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்த்தோம்னா, என்ன ஆர்டிக்கிள் வரும்னா, ஆர்டிக்கிள் ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னா ஆர்டிக்கிள் 202 வரும். இதுவே யூனியன் பட்ஜெட் அப்படின்னா ஆர்டிக்கிள் 112ன்னு வரும். பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதா குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ, இதுல நம்ப தமிழ்நாடு பட்ஜெட் என்ன மாரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க? என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இருக்கு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்க டீட்டெயில்டா குடுத்தாச்சு. பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு பிடிஎஃப் படிச்சா போதும். சரியா? ரைட். இப்ப இடையில இடையில மேற்கோள்கள்லாம் குடுத்திருப்பாங்க. ஒரு சில மேற்கோள்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சதா இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா கோர் கன்டென்ட்க்கு தான் போக போறோம். ஸோ பட்ஜெட் டாக்குமெண்ட்ல எடுத்தோனே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்கீம்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அத லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நம்ப அரசாங்கத்துடைய புதிய அரசாங்கத்தினுடைய முதல் கையெழுத்தாக ஒரு சில விஷயங்கள பார்த்திருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அ எலக்ட்ரிசிட்டிய பத்தி. ஓகேவா? 500 யூனிட் வரைக்கும் நம்ம மின்சாரத்த செலவு பண்ணோம் அப்படின்னா, அதுல 200 யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ அததான் இங்க முதல் பாயிண்டாவும் குடுத்திருக்காங்க. 500 யூனிட் வரைக்கும் மின்சாரத்த பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா, 200 யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாரி முதல் கையெழுத்துல இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ். அந்த போதை பழக்கவழக்கத்த வந்து தடுக்கிறதற்காக, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக, இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற திட்டம். விமன் சேஃப்டி என்ஷூர் பண்றதுக்காக. இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் வந்தது இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு டாஸ்மாக் கடைகள வந்து மூடியிருப்பாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள். அடுத்தது கோயிலு, இந்த மாரி பிளேஸஸ் ஆஃப் வொர்ஷிப் கோயிலு, சர்ச்சு, மசூதி இந்த மாரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள மூடியிருப்பாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறதையும் மூடியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ, அது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 717 அந்த டாஸ்மாக்ஸ வந்து மூடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ரூ. 75,000 வரைக்கும் பயிர்க்கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மான்சூன் வந்து நமக்கு சரிவர இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா, குறுவை கல்டிவேஷன்க்காக ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொண்டு வந்தாங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு தனியாவும், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு தனியாவும் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன், சப்சிடிஸ் இந்த மாரிலாம் கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் குடுத்திருந்தாங்க. ஏக்கருக்கு ரூ. 4,000 அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படிங்கிற திட்டம் வந்துச்சு. ஆ அதாவது அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. 15 செப்டம்பர் அன்னைக்கு இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நட நடவடிக்கை எடுக்கப்பட்ட திட்டங்கள். ஸ்கீம்ஸ் சோ ஃபார் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத தான் நம்ம பட்ஜெட்குள்ள அடுத்து பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிதியமைச்சர் அவரோட அந்த பட்ஜெட் ஸ்பீச்ச படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க கட்சியோட கொள்கை தலைவர்கள பத்தி சொல்லியிருந்தாங்க. பெரியார் இருக்காங்க, காமராஜர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டே வர்றப்ப அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிற அவங்கள சொல்றப்ப மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ நம்மள நிறைய பேருக்கு வெறும் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிக்கிறப்பெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா அஞ்சலை அம்மாளுக்கு மக்கள் சேவகர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குன்றது பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால இங்க பாக்ஸ் கண்டென்ட்டா குடுத்துருக்கோம். ஸோ மக்கள் சேவகர் அப்படின்னா யார சொல்றாங்க? அஞ்சலை அம்மாள் அவர்கள சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது இப்ப பிரின்சிபல் பிஹைண்ட் த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் பிஹைண்ட் த பட்ஜெட் அப்படின்னா எத பேஸ் பண்ணி இந்த பட்ஜெட் இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி அரசாங்கம் வந்து வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ட பேஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட் இருக்கு அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட்னா என்ன? அதுல என்ன இம்பார்ட்டன்ட் கன்டென்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது பட்ஜெட்ல இருக்காது. தனியா இத எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 436 விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது என்னெல்லாம் பண்ண போறாங்க அந்த கட்சி சார்பாக தமிழக ஆட்சியில இருக்கிறப்ப என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 436 விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அத என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 பில்லர்ஸா பிரிச்சிருக்காங்க. அந்த 10 பில்லர 54 சப் பில்லர்ஸா பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் இத வந்து 3 கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த விஷன் டாக்குமெண்ட்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அறம், பொருள், இன்பம் இருக்கும். அப்புறம் 10 பில்லர்ஸா இருக்கும். அந்த 10 பில்லர்ஸ 54 சப் பில்லர்ஸா பிரிச்சு குடுத்திருப்பாங்க. அந்த 54 சப் பில்லர்ஸ்குள்ள தான் இந்த 436 விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சரியா? இல்ல நமக்கு பரீட்சையில என்ன கேட்கலாம்னா, இந்த 3 பாயிண்ட்ல எத வேணாலும் கேட்கலாம். அத தாண்டி அந்த 10 பில்லர்ஸ்ல எது வரும், எது வராதுன்னு கூட கேட்கலாம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் ஐடென்டிட்டி அண்ட் பிரைட் அப்படிங்கிறது முதல் பில்லரா இருக்கு. டிக்னிஃபைடு லிவிங் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல தான் இருக்கும். வெல்ஃபேர் ஆஃப் வுமன், வெல்ஃபேர் ஆஃப் யூத். அடுத்தது வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மென். வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் குடுக்கணும். தமிழ்நாடு வந்து ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு. எக்ஸலன்ட் ஹெல்த் கேர் அண்ட் என்விரான்மென்ட். வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது பீப்பிள்ஸ் வெல்ஃபேர் கவர்மெண்ட் அண்ட் குட் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 10 பில்லர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 10 பில்லர்ஸ்க்கு கீழ தான் 436 விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இத எத்தன துறைகள் நடைமுறைப்படுத்த போகுதுன்னா, 35 துறைகளுக்கு கீழ இந்த 436 ஸ்டேட்மெண்ட்டும் வருது. 36, 35 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் அந்த வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. இத பேஸ் பண்ணி தான் நம்மளோட பட்ஜெட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? ஸோ அப்ப இந்த பட்ஜெட்டோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய டார்கெட்ஸ் இருக்கு. ஆனா மேஜர் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட $1.5 டிரில்லியன் எக்கானமியா மாத்தணும் அப்படிங்கிறது டார்கெட். எந்த வருஷத்துக்குள்ளனா 2036க்குள்ள. ஆல்ரெடி $1 டிரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. போன அரசாங்கம் 2030க்குள்ள $1 டிரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த அரசாங்கம் வந்து $1.5 டிரில்லியன் எக்கானமி பை 2036 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது பட்ஜெட் உரை எப்படி கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, ஒரு சில ரிஃபார்ம்ஸ வந்து எடுத்திருந்தாங்க. இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த கவர்ன்மென்ட்க்கு விடக்கூடிய டெண்டர்ஸ யாரெல்லாம் டெண்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. இது எல்லாமே கரப்ஷன வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப ஒரு டெண்டருக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஏகப்பட்ட சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து குடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில அன்னெசசரி சர்டிபிகேட்ஸ வந்து ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்றதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, டெண்டர்ஸ் வந்து இப்ப அன்னெசசரி சர்டிபிகேட்ஸ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா நெறைய பேர் வந்து டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்ப அந்த டெண்டர்ஸ் வந்து காம்படிட்டிவா மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. ஸோ அன்னெசசரி சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு, என்ன பண்றாங்க? டெண்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல நெறைய மக்கள உள்ள கொண்டு வராங்க. நெறைய பேர வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப வந்து சமூக நலத்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்கு. அந்த துறைக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? சமூக நலத்துறையில ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும். ஓகேவா? அந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, சமூக நலத்துறையில மட்டும் தான் கான்ட்ராக்டர்ஸா இருப்பாங்க. மத்த துறைக்கு கான்ட்ராக்டர்ஸா போக முடியாது. அரசாங்கத்துடைய விதிகள் முன்னாடி அப்படி இருந்துச்சு. இப்ப அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன வந்து கேன்சல் பண்ணிட்டு, நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல கான்ட்ராக்டரா இருந்தாலும் பரவால்ல, என்னால வேற டிபார்ட்மெண்ட்டோட டெண்டர்ஸையும் எடுத்து நடத்த முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஃபார்ம பண்ணியிருக்காங்க. 3வதா என்ன பண்றாங்க அப்படின்னா,
இப்பதான் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஆண்டர்பிரினரா டெவலப் ஆகி ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அரசாங்கத்தோட டெண்டர் வந்து வருது. என்னோட ஃபீல்டுல தான் அந்த டெண்டர் வந்து வருது. ஆனா நான் வந்து ஒரு யங் கம்பெனியா இருக்கனால என்னால அந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போகுது. பிகாஸ் எனக்கு லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, யங் ஆண்டர்பிரினர்ஸ் சின்ன சின்ன பிசினஸஸ்லாம் வந்து அரசாங்கத்தோட டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அரசோட கான்ட்ராக்டர்ஸா மாறணும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்றதுக்காக நிறைய லோ வேல்யூ ப்ரொக்யூர்மெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. லோ வேல்யூ ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, டெண்டர்களே 2, 3 வகையில இருக்கு. இப்ப 10,000 கோடிக்கும் டெண்டர் விடலாம். ஜஸ்ட் ஒரு 10,00,000 ரூபாய்க்கும் டெண்டர் விடலாம். அந்த மாதிரி லோ வேல்யூ டெண்டர்ஸ்லாம் இந்த சின்ன சின்ன பிசினஸஸ் யங் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றனால இந்த டெண்டர் எடுக்கிறதுல நடக்கக்கூடிய ஊழல்களை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்ல வராங்க. சரியா? அது போக பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள், அதுக்கப்புறமா வந்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டுவாங்க. 20 ஃப்ளோர் 25 ஃப்ளோர்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கான அப்ரூவல்ஸ் இப்ப டைரக்டா எங்க இருந்தே வாங்கிக்கலாம். சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிமூவ் பண்றதுக்காக பண்ண நடவடிக்கைகளா இருக்கு. அததான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசிட்டு தான் போனாங்க. சரியா? அடுத்தது ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வரி வருவாய், ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சமீபத்துல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. யாரு தலைமையில அப்படின்னா, மான்டெக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டியை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ மான்டெக் சிங் அலுவாலியா இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிளானிங் கமிஷனோட டெபுட்டி சேர்பர்சனா இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவரோட டேர்ம்ல எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலோட உறுப்பினராகவும் இருந்திருப்பார். பொருளாதார ஆலோசனை குழுவுல ஒரு உறுப்பினராகவும் இருந்திருப்பாரு. சரியா? அதான் மான்டெக் சிங் அலுவாலியாவோட குவாலிஃபிகேஷன்ஸா இருக்கு. ரைட்? ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா பட்ஜெட்டோடைய ஒவ்வொரு துறைக்கு போறதுக்கு முன்னாடி அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட இந்த பட்ஜெட்டோட பிரின்சிபல் என்ன, டார்கெட் என்ன, ஒரு சில ரிஃபார்ம்ஸை மேற்கொண்டிருந்தாங்க, அது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா ரெவென்யூ அதிகப்படுத்துறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்குள்ள போற துறை வாரியாக போக ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல பட்ஜெட்டை வந்து துறை வாரியாக பாக்குறப்ப தமிழ் டெவலப்மெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆர்கியாலஜில இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அந்த டீம். சரியா? இவங்க இதுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல எடுத்தோடனே ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ள வராங்க. திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச குறள் தான். ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போனோம்னா முதல் திட்டமாக என்ன அறிவிக்கிறாங்கன்னா சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வராங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள டெய்லியும் கிளீனிங் வந்து பண்ணணும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். டாய்லெட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள இப்போ அரசு பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க. பெரிய அளவில் வாட்ச்மேன்லாம் இருக்க மாட்டாங்க. அதே பிரைவேட் ஸ்கூல்லலாம் பாருங்க 24/7 வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரசு பள்ளிகள்லையும் 24 ஹவர் செக்யூரிட்டி அப்படிங்கிறத வழங்கணும். ஸோ இதெல்லாம் பண்றது தான் இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற இந்த திட்டம். முதல் கட்டமா பாத்தீங்கன்னா 10,000 ஸ்கூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது பள்ளி நிறைவு திட்டம். பள்ளி நிறைவு திட்டம் பேரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்கூல்ல முடிச்சுட்டு ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. பள்ளி நிறைவு திட்டம் அப்படிங்கிறது ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மாடர்னைஸ் பண்றது. ஓகேங்களா? பள்ளியோட உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பள்ளி நிறைவு திட்டம் அப்படிங்கிறத இங்க கொடுத்திருக்காங்க. முதல் கட்டமா எவ்வளவு பள்ளிகள்ல கொண்டு வர போறோங்கிறத செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. சரியா? இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. பள்ளி நிறைவு திட்டம்னா என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. மாடர்னைசிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்து மாடர்னைஸ் பண்றதா அந்த திட்டம். அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேர்ம் கேள்விப்படுவோம். உண்டு உறைவிட பள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது உண்டு உறைவிட பள்ளிகளாக இருக்க போகுது. ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸா இருக்க போகுது. ஸோ சோஷியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. அதுல நிறைய டேலண்டடான பசங்க இருப்பாங்க.
அந்த மாரி பசங்கள வந்து செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ குடுத்து, சாப்பாட குடுத்து, ஒழுங்கா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான ஸ்கீம் தான் இந்த பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னா, 9ஆம் வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டமாக இது இருக்க போகுது. ஓகேவா? 9த்லேருந்து 12த் வரைக்கும். சரியா? அடுத்தது இங்க பேசிக்கிட்டே இருக்கப்ப இடையில ஒரு கோட் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன கோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "இளமையில் கல்" அப்படின்னு சொல்லி. அதாவது இது வந்து ஆத்திச்சூடியில இருக்கக்கூடிய ஒரு லைன். அத வந்து கோட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஜஸ்ட் இங்க பாக்ஸ் கன்டென்ட்டா குடுத்துருக்கேன். சரியா? அடுத்தது ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரக் பேஸ்டு ரிஃபார்ம்ஸ். இப்ப ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸோட யூசேஜ் வந்து இருக்கத்தான் செய்யுது. வி கான்ட் டினை தட். சரியா? ஸோ அப்ப ட்ரக் பேஸ்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்த போறாங்க. ஓகேவா? ட்ரக்குக்கு எதிரான ஒரு டீம உருவாக்க போறாங்க ஸ்கூலுக்குள்ளேயே. ஸ்கூல் பசங்கள வச்சு, நல்லா படிக்கிற பசங்கள எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. கரெக்ட்டா போட்டு குடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாரி. அடுத்தது ஸ்டூடண்ட் வாலண்டியர் குரூப்ஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்த போறோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, ட்ரக் ரிலேட்டடான அவேர்னஸ மாணவர்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஹெல்ப்லைன் நம்பர வந்து அரசாங்கம் கொண்டு வராங்க. 10581 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர். இதெல்லாம் தான் நமக்கு கேட்பாங்க. சரியா? 10581 அப்படிங்கிற ஹெல்ப் நம்பர் எதோட ரிலேட் ஆயி வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேட்கலாம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆப்பையும் கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ண போறாங்க. சரியா? இந்த ஆப் மூலியமா ஸ்டூடண்ட்ஸும், டீச்சர்ஸும் அ இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிரும். இவன் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ அனானிமஸா கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல கான்ஃபிடென்ஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன கொண்டு வர போறாங்க ஸ்கூல்ஸ்ல. சரியா? அதான் இந்த ட்ரக் ரிலேட்டடான ரிஃபார்ம்ஸ். அதுல 10581 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். அடுத்தது மாடர்ன் பைசைக்கிள்ஸ். ஸோ நமக்கெல்லாம் இந்த லேடி பேர்ட் சைக்கிள் குடுத்துருப்பாங்க, அந்த காலத்துல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டட் பைசைக்கிள்ஸ வந்து குடுக்க போறாங்க. அந்த பைசைக்கிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில்லாம் இருக்கிற மாதிரி, ஜென்ஸி ஸ்டூடண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரியான சைக்கிள வந்து குடுக்க போறாங்க. ஸோ இப்ப முதல் கட்டமா 11வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷமே குடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெற்றி லேப்டாப் ஸ்கீம். இந்த லேப்டாப் திட்டம் அ 10 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு தான் இருக்கு. பல பேர்கள்ல வந்துருச்சு. போன ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, அ "உலகம் உங்கள் கையில்" அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வெற்றி லேப்டாப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் குடுக்குறது தான் இந்த ஸ்கீம். ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. சரியா? அடுத்தது இன்னொரு கோட் சொல்லியிருந்தாங்க. "கல்வி கரையில கற்பவர் நாள் சில" அப்படிங்கிறது நாலடியாரோட கோட் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம். அடுத்தது. தமிழ்நாடு ஸ்டூடண்ட் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு அமைப்ப உருவாக்க போறாங்க. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிளா இருக்க போகுது. ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள்னா, இந்த ஒரு வேலைய மட்டும் தான் அவங்க பண்ண போறாங்க. சரியா? ஆ இவங்களுக்கு வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்தி, இவங்களுக்கு ஒரு ரூ. 10,00,00,000 நிதியும் ஒதுக்க போறாங்க. தமிழ்நாடு ஸ்டூடண்ட் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் 10 crore ஃபண்டிங் வந்து குடுக்க போறாங்க. ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிளா இருக்க போது. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றது இவங்களோட வேலையா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, டிஎன் சுடர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் நமக்கு கேட்கலாம். டிஎன் சுடர் அப்படின்னா, ஸ்டேட் அப்கிரேடேஷன், டெவலப்மென்ட் அண்ட் அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் ஸ்டூடண்ட் ரெசிடென்சஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. சரியா? மாணவர்கள் தங்கக்கூடிய அந்த விடுதிகள், அத அப்கிரேட் பண்ணணும், டெவலப் பண்ணணும், அட்வான்ஸ்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். சரியா? ஸோ ஸ்டேட் அப்கிரேடேஷன், டெவலப்மென்ட் அண்ட் அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் ஸ்டூடண்ட் ரெசிடென்சஸ் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, 200 ஹாஸ்டல்ஸ வந்து கட்டப் போறாங்க. மாடர்ன் ஃபெசிலிட்டீஸோட இருக்கக்கூடிய ஹாஸ்டல கட்டப் போறாங்க. ஓகேவா? டிஎன் சுடர் அப்படின்னா 200 இன்டகிரேட்டட் ஸ்டூடண்ட் ஹாஸ்டல்ஸ் வித் மாடர்ன் ஃபெசிலிட்டீஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இத எப்படி பண்ண போறாங்க? ஹாஸ்டல அரசாங்கம் கட்டப் போகுதா? அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகேவா? அரசாங்கம் அத மெயின்டெயின் தான் பண்ண போறாங்க. கட்டுறது யாருன்னா, பிரைவேட் தான் கட்டப் போறாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ட்ரிபிள் பி மாடல்ல இத பண்ண போறாங்க. இங்க குடுத்திருக்காங்கல்ல டிபிஎஃப்ஓடி அப்படின்னு சொல்லி. அப்படின்னா, ஆ இந்தியால ஃபுல்லாவே இந்த ட்ரிபிள் பி மாடல் அப்படின்னாலே டிபிஎஃப்ஓடி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டி அப்படின்னா டிசைன், டின்னா டிசைன். அடுத்தது பி அப்படின்னா நமக்கு பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ டிசைன், பில்ட், அடுத்தது ஃபைனான்ஸ், அடுத்தது ஆப்பரேட், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் பண்ண போறாங்க. டிசைன், பில்ட், ஃபைனான்ஸ், ஆப்பரேட், டிரான்ஸ்ஃபர். அதான் டிபிஎஃப்ஓடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேபி கேட்கலாம், நமக்கு டிபிஎஃப்ஓடின்னு கொடுத்துட்டா அதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ஸோ டிசைன், பில்ட், ஃபினான்ஸ், ஆப்பரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த டிஎன் சுடர் அப்படிங்கிறத செயல்படுத்த போறாங்க. சரியா? அடுத்தது லா காலேஜ்னு போட்டிருக்காங்க. என்ன லா காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லா காலேஜ்லேயே ஒரு ஸ்பெஷலைஸ்டு லா காலேஜை மதுரையில் கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிறது எங்க கொண்டு வர போறாங்க? மதுரையில் கொண்டு வர போறாங்க. 2027, 28க்குள்ள கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவில் அதை ரெடி பண்ண போறோம். சரியா? அதுதான் வந்து இது வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அரசாங்கம் இண்டஸ்ட்ரி அலைன்டு ஸ்கில்லிங் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ல மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங்கா கொடுக்க போறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 12 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாம காலேஜ் முடிச்சுட்டு ஒரு குரூப் இருக்கும் அன்எம்ப்ளாய்டு யூத்ன்னு சொல்லி. அதுல ஒரு 1,00,000 பேர் அப்ளை பண்ற 1,00,000 பேரை செலக்ட் பண்ணி மொத்தம் 13 லட்சம் பேருக்கு என்ன பண்ண போறாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸை இவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஓகேவா? அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸையும் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம அரசாங்கமும் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸும் கொலாபரேஷன்ல பண்ண போறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல ஒரு 20,000 பேரை வந்து முதல் கட்டமா வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறாங்க. ஓகேவா? அடுத்தது ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய உயர்கல்வியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிப்புகளுக்கும் தேவைப்படுற மாதிரியான ஒரு கரிக்குலமை ரெடி பண்ண போறாங்க. அதாவது ஏஐ கரிக்குலமை ரெடி பண்ண போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஏஐ அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். இப்ப சட்டம் அப்படின்னா அதுக்கு ஏஐ அப்படி யூஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங் அப்படின்னா எப்படி, மெடிக்கல் அப்படின்னா எப்படி, ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு டிசிப்ளினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஐ கரிக்குலம் அப்படிங்கிறது ரெடி பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை கொண்டு வர போறாங்க. சரியா? ஸோ அது ஒரு திட்டமாக இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத டெவலப் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல, பாலிடெக்னிக்ல, ஐடிஐல எல்லாம் நிறைய பசங்க படிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களோட டைப் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஐடி மெட்ராஸ் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களோட டைப் பண்ணி 2031க்குள்ள அவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பாயிண்டோட அப்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது டிஎன் ஸ்பார்க். இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2025ல வந்திருக்கும். இந்த திட்டத்துக்கு கூட பாத்தீங்கன்னா ஸ்காட்ச் அவார்டு கூட கொடுத்திருப்பாங்க. மொத்தம் 3 திட்டங்களுக்கு ஸ்காட்ச் அவார்டு கொடுத்திருந்தாங்க. மாதிரி பள்ளிகள், வெற்றி பள்ளிகள், டிஎன் ஸ்பார்க்னு சொல்லி 3 திட்டத்துக்கு. ஸோ 2025ல இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கும். என்ன பண்றாங்க அப்படின்னா 6ல இருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரியான ஆன்லைன் விஷயங்கள்ல ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஸ்கீமை இந்த அரசாங்கம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. சரியா? அதுல டிஎன் ஸ்பார்க்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். இதுதான் அந்த ஃபுல் ஃபார்ம். இது கூட கேட்கலாம். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி 6th to 9th இருந்ததை இப்போ இவங்க 6th இருந்து 12th வரைக்கும் மாத்துறாங்க. அதை 3 டயரா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா 6th to 8th அவங்களுக்கு வந்து பேசிக்கா ஃபண்டமெண்டல்ஸை மட்டும் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், புது புது டெக்னாலஜி, ஏஐ, மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல பேசிக்ஸை சொல்லி கொடுக்க போறாங்க. அடுத்தது 9th 10th வந்ததுக்கு அப்புறமா அதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. 11th 12th வந்ததுக்கு அப்புறமா அதுல எலக்டிவ்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம காலேஜ் எல்லாம் படிக்கிறப்ப ஒரு செமஸ்டருக்கு எலக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி பேப்பர் வந்து வரும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க வேணும்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு எலக்டிவ், இப்போ ஏஐல ஒரு எலக்டிவ் எடுத்துக்கலாம், மெஷின் லேர்னிங்ல ஒரு எலக்டிவ்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரொபாட்டிக்ஸ்ல வந்து ஒரு எலக்டிவ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அடிஷனல் பேப்பர் ஒன்று எடுத்து படிக்கிறனால படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்தது ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்.
ஒலிம்பிக்ல வந்து நம்ம பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்த போறாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு ரூரல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு உண்டான பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் இருக்கும். ஸோ அத கண்டக்ட் பண்றதுக்காக தமிழ்நாடு ரூரல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்த போறாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அரசு பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 பிடி பீரியட் தான் இருக்கும். சரியா? அதான் ஸ்போர்ட்ஸ் பீரியட்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வாரத்துக்கு 2டே 2 பிடி பீரியட் தான் இருக்கும். இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த பிடி அந்த பிசிக்கல் எக்சர்சைஸ் அப்படிங்கிறது டெய்லி இன்டகிரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, தினம் தினம் வொர்க்கிங் டேஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் வந்து பிடி பீரியடா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் டைம்லாம் ரெகுலர் ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் என்ன பண்ணிக்கலாம், பசங்க விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ரைட்டா. அடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ்ல முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்ங்கிறது தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் படிச்சிருப்போம். அந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தான் இப்ப சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதுல முதல் திட்டமா வெற்றி ஆண்டர்பிரினர் ஸ்கீம். இந்த வெற்றி ஆண்டர்பிரினர் ஸ்கீம் வந்து வேகா தான் இருந்துச்சு. வெறுமனையா என்ன குடுத்திருந்தாங்கன்னா, ஆதி திராவிடர்களுக்கும், பழங்குடியினருக்கும் வந்து அவங்களுடைய அப்லிஃப்ட்மென்ட்‌க்காக ஒரு ஆன்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம் வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான். அடுத்தது மண்ணின் மகள் அப்படிங்கிற திட்டம். இந்த மண்ணின் மகள் அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா, அ அ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள்ல பெண் விவசாயிகள் இருப்பாங்க. அதுவும் விவசாய தொழிலாளர்களாக இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? அந்த விமன் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் இன் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டீஸ் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேபரரா இருக்கவங்கள லேண்ட் ஓனர்ஸா மாத்த போறாங்க. ஓகேவா? அதான் மண்ணின் மகள் அப்படிங்கிற திட்டம். அவங்க பேர்ல நிலம் கொடுக்க போறாங்க. சரியா? நிலம் கொடுக்கறதோட நிப்பாட்டாம என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த பெண்களுக்கு வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸ்ல வந்து ட்ரெய்னிங்கையும் வழங்க போறாங்க. சரியா? அடுத்தது அயோத்திதாஸ் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மென்ட் ஸ்கீம். இது வந்து ரூரல் அண்ட் அர்பன் 2 ஏரியாலயுமே பண்ண போறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்சதுதான் ஆதி திராவிடர் அ பல இருப்பிடங்கள வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஹேபிடேஷன்ஸ டெவலப் பண்ண போறாங்க. ஓகேவா? அவங்களோட வாழ்விடங்கள்ல பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ கொண்டு வர போறாங்க. அடுத்தது நம்ப ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம். முன்னாடி தொல்குடி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். என்ன பண்றாங்க அதுல? பேசிக் ஃபெசிலிட்டீஸ பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, ட்ரைபல் பீப்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பேசிக் ஃபெசிலிட்டீஸ கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த திட்டத்துக்கு நம்ம முன்னாடி தொல்குடின்னு படிச்சிருப்போம். இப்ப ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி புது பேர்ல கொண்டு வராங்க. சரியா? அடுத்தது வெல்ஃபேர் ஆஃப் த டிஃபரண்ட்லி ஏபிள்டு. ஸோ டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீல் சேர் வச்சிருப்பாங்க. இல்ல ஸ்டிக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நார்மலா ஃபங்ஷன் ஆகுறதுக்கு அசிஸ்டிவ் டிவைசஸ் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ மாடர்ன் அசிஸ்டிவ் டிவைசஸ வாங்குறதுக்கு அரசாங்கம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தரப்போறாங்க. எவ்வளோ தரப்போறாங்க அப்படின்னா, அந்த டிவைஸோட காஸ்ட்ல 50% அப்படி இல்ல அப்படின்னா ரூ. 30,000 2த்துல ஏதோ ஒண்ணு தருவாங்க. ஓகேவா? ஸோ 50 இப்போ ரூ. 1,00,000 இருக்கு அப்படின்னா, அதுல ரூ. 30,000 குடுக்கலாம். இல்ல 50% கூட குடுக்கலாம். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத குடுக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னா, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து வாங்கிக்கிறதுக்காக. அடுத்தது நம்பிக்கை இல்லம். இது முக்கியமான ஒரு விஷயம். என்ன நம்பிக்கை இல்லம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஒரு சில பேருக்கு இருக்கும். அறிவு சார்ந்த குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி அறிவு சார்ந்த குறைபாடுகள் உள்ள கூடிய குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது சாதாரண குழந்தைகளுக்கு குடுக்குற மாரி குடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறத நம்ம குடுக்கணும். அந்த ஸ்பெஷல் கேர வழங்கக்கூடிய இல்லங்களாக இந்த நம்பிக்கை இல்லம் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? முதல் கட்டமா 5 மாவட்டங்கள்ல கொண்டு வராங்க. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மாவட்டத்துல கொண்டு வராங்க. ஸோ இவங்க வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் தென் வொகேஷனல் ட்ரெய்னிங் அதெல்லாம் குடுக்க போறாங்க. எத்தன வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஓகேவா? அடுத்தது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மென்ட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, "அண்ணனின் சீர்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2011 காலகட்டத்துல "தாலிக்கு தங்கம்" அப்படிங்கிற திட்டம் பார்த்திருப்பீங்க. 8 கிராம் கோல்டு வந்து குடுத்திருந்தாங்க. 8 கிராம்னா 1 பவுன் நகை குடுத்தாங்க. சரியா? ஸோ அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 8 கிராம் கோல்டு காயின்
பிளஸ் ஒரு பட்டு புடவை, ஓகேவா? சில்க் சாரி அப்படிங்கிறதையும் சேர்த்து குடுக்க போறாங்க. அதான் இந்த அண்ணனின் சீர் அப்படிங்கிற திட்டம். பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 8 கிராம் தங்க நகையும், ஒரு பட்டு புடவையும் தரப்போறாங்க. சரியா? அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த திட்டத்துடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்துச்சு. இப்ப அத எக்ஸ்பேண்ட் பண்ணி 6த்துலருந்து 8த் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் காலை உணவு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த திட்டம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா, 17 செப்டம்பர், ஓகே. தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த திட்டம் கொண்டு வரப் போறாங்க. சரியா? ஆல்ரெடி அண்ணா பிறந்த நாள் பார்த்தோம். 15 செப்டம்பர் அப்ப தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொண்டு வரப் போறாங்க. 17 செப்டம்பர் அப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வரப் போறாங்க. ஐ மீன் எக்ஸ்பான்ஷன கொண்டு வரப் போறாங்க. சோ இந்த திட்டத்துக்கு கீழ 15,00,000 15.14 லேக் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக போறாங்க. அக்ராஸ் 15,414 ஸ்கூல்ஸ், ஓகேவா? கிட்டத்தட்ட ரிலேட்டபிள் நம்பரா இருக்கு. அதனால கேட்கலாம். சரியா? ஒரே மாரியான நம்பர் தான். 15.14, 15.414. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இன்டகிரேட்டட் சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ முதியோர் இல்லம் அதான், ஓகேவா? இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிறத 12 மாவட்டங்கள்ல கொண்டு வரப் போறாங்க. ஒரு முதியோர் இல்லத்துக்கு 40 பேர் இருக்கிற மாதிரி கொண்டு வரப் போறாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் ரீகிரியேஷன் சென்டர்ஸ். நம்ம அந்த அன்புச்சோலை மையம் பார்த்திருப்போம். போன வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ரீகிரியேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரி இருக்கும். யோகா பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேரம் போர்ட்லாம் விளையாடுற மாதிரியான செட்டப்லாம் வச்சிருப்பாங்க. சரியா? இத வந்து எத்தன மாவட்டங்கள்ல ஏற்படுத்த போறாங்கன்னா, ஒரு 5 மாவட்டங்கள்ல வந்து ஏற்படுத்த போறாங்க. ஓகேவா? அடுத்தது அரண் இல்லங்கள். அரண் இல்லங்கள் அப்படிங்கிறது 2025ல நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். செனாய் நகர் சென்னையிலயும், மதுரையில அண்ணா நகர்லயும் பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமா அந்த அரண் இல்லங்கள் அப்படிங்கிறத டிரான்ஸ்ஜெண்டர் பீப்பிளோட அசிஸ்டன்ஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அரண் இல்லங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்டமா 5 மாவட்டங்கள்ல ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டே ஃபெசிலிட்டீஸ் அப்படின்றதையும் பண்ண போறாங்க. இந்த ஷார்ட் ஸ்டே ஃபெசிலிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து 1 நாள், 2 நாள் தங்கிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டீஸ். டிரான்ஸ்ஜெண்டர் பீப்பிள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பரீட்சை எழுத போகலாம். இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலாம். ஸோ அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த ஷார்ட் ஸ்டே ஃபெசிலிட்டீஸ்ல வந்து அவங்க தங்கிக்கலாம். இந்த மாரி ஒரு 15 மாவட்டங்கள்ல ஏற்படுத்த போறாங்க. சரியா? அடுத்தது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு எடுத்தோனே முதல்ல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தான் குடுத்திருக்காங்க. ஸோ தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரீஸ் அப்படிங்கிறது ஆன் ட்ராக்ல இருக்கு. கிட்டத்தட்ட 99.9%ன்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. என்எஃப்ஹெச்எஸ் 6 படி பார்க்கிறப்ப 99.2% என்எஃப்ஹெச்எஸ் 6 படி பார்க்கிறப்ப. ஓகேவா? ஸோ பென்ல ஒரு சில ட்ரபிள்ஸ் இருக்கு. 99.2% வரைக்கும் ஆ அ என்எஃப்ஹெச்எஸ் 6 சர்வேல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆனா பட்ஜெட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 99.9% இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரீஸ் வந்து இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவமனைகளுக்கு போய் பிரசவம் பார்க்கறதுல 53% தான் அரசு அரசு மருத்துவமனைக்கு வராங்க. மீதி எல்லா குரூப்பும் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிர்றாங்க. அப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு வந்து பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைக்கிறாங்க. அத ஏன் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு மருத்துவமனைக்கு வந்து பிரசவம் பார்த்தாங்கன்னா, பெரிய அளவுல காசு செலவாகாது. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கே தெரியும். ஓகேங்களா? போனோனே ஆப்பரேஷன் பண்ணி விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் இங்க அட்ரஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர கம்மி பண்றதுக்காக தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரோம்னு அரசாங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கலாம். இந்த ஸ்கீமோட நீட் என்ன அப்படிங்கிறத நமக்கு 3 பாயிண்ட்டா குடுக்கலாம். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரியா? அரசு மருத்துவமனைகள்ல பிரசவம் பார்க்கிறத அதிகப்படுத்தணும். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் கையிலிருந்து ஆகக்கூடிய செலவு. அதான் அவுட் ஆஃப் பாக்கெட். நம்ம பாக்கெட்ல இருந்து ஆகக்கூடிய செலவு. அததான் அப்படி சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர வந்து கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வராங்க. 1 கிராம் கோல்டு காயின் வந்து ஐ மீன் கோல்டு ரிங் மோதிரம் போட போறாங்க. சரியா? ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் பத்தி நம்ம இன்னஃபாவே கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் கன்டென்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ
எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட் படி எஸ்ஆர்எஸ் 2024 அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா வந்திருக்கு. அஸ் பர் த ரீசென்ட் நேஷனல் சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சர்வே தமிழ்நாடோட ஐஎம்ஆர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 11 அப்படிங்கிற ரேட்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை அப்படியே கூட நமக்கு கேட்கலாம், மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? அடுத்தது மொபைல் கெரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ். இந்த கெரியாட்ரிக் கேர் அப்படின்னாலே 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது. சரியா? அந்த மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ சேவைகள் எல்லாத்தையுமே கெரியாட்ரிக் கேர் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 1000 மொபைல் கெரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடமாடும் முதியோர் மருத்துவமனைகள் அப்படிங்கிறதா அந்த மொபைல் கெரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் அப்படிங்கிறது. சரியா? அந்த ஒவ்வொரு நடமாடும் மருத்துவமனையிலயும் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஏன் பிசியோதெரபிஸ்ட்னா, இந்த வயசானவங்களுக்குலாம் கை, கால் வலி வரும், மூட்டு வலி வரும், முட்டி வலி வரும். அப்ப அதுக்கெல்லாம் பிசியோதெரபிஸ்ட் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? இந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் போய் இருக்கக்கூடிய வயசானவங்கள பார்த்து என்ன ஏது ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஹெல்த் செக்கப்லாம் பண்ண போறாங்க. சரியா? இப்ப அரசாங்கம் எதுக்காக சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர்ல இவ்வளவு பண்றாங்க? மொபைல் கெரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ கொண்டு வராங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 12 முதியோர் இல்லங்கள கொண்டு வராங்க. ரீகிரியேஷனல் ஃபெசிலிட்டீஸ ஏற்படுத்துறாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சீனியர் சிட்டிசனோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. மத்திய அரசாங்கத்தோட புள்ளியியல் அமைச்சகத்தின்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி என்ன டேட்டா குடுக்குறாங்கன்னா, பை 2031 தமிழ்நாடோட சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 18.2% இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ தமிழ்நாடு அடுத்த ஆண்டுகள் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆக அடுத்தடுத்த வருஷங்களுக்கு போக போக சீனியர் சிட்டிசனோட பாப்புலேஷன் அதிகமாயிட்டே தான் போக போகுது. அதனால தான் அவங்களுக்கு தேவையான இந்த ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த அந்த கேர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்குறாங்க அரசாங்கம். சரியா? ரைட். அடுத்தது தாய் கேர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த தாய் கேர் அப்படிங்கிற சென்டர்ஸ், அதாவது மையங்கள வந்து ஏற்படுத்த போறாங்க. ஓகேவா? தாய் கேர் அப்படிங்கிற மையங்கள். இந்த மையங்கள்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து பிரசவ டேட் குடுத்திருப்பாங்க. அடுத்த மாசம் இல்ல இன்னொரு 10 நாள்ல டெலிவரி வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த தாய் கேர் ஃபெசிலிட்டில போய் தங்கிக்கலாம். அங்க தங்கிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அந்த கடைசி 10 நாளைக்கு தேவையான கேர் அப்படிங்கிறத இந்த இடத்துல பண்ணிருவாங்க. சரியா? ஸோ கன்டினியூஸா அவங்கள மானிட்டர் பண்ணிக்குவாங்க. மெடிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது திடீர்னு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா மெடிக்கல் சப்போர்ட் குடுத்துருவாங்க. சாப்பாடு போட்டுருவாங்க. இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ்னா உங்களுக்கு அந்த மீனிங் புரியும்னு நெனைக்கிறேன். ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த ஒரு கேர் அப்படிங்கிறது தேவைப்படும். இன்னும் ஹஸ்பண்ட் இல்ல யாருமே இல்லாம இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லவ் மேரேஜஸ் பண்ணிட்டு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வெளிநாடுக்கோ, இல்ல வெளியூருக்கோ வேலைக்கு போயிருவாங்க. அந்த தாய் மட்டும் தனியா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள வந்து இங்க விட்டுறலாம் நம்ப. அதே மாரி ஏழை மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது தேவையான கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் சரியான நேரத்தில திடீர்னு கிராமப்புறத்தில இருக்காங்க. அவங்க ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படின்னா, இந்த 2 ஃபேக்டர்ஸையும் அட்ரஸ் பண்றதுக்கு இந்த மாரியான மையங்கள் தேவைப்படும். சரியா? ஸோ, அதுக்காக தான் இந்த தாய் கேர் மையங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர் கீழ என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கம் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆ நமக்கு வந்து கார்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூராலஜிஸ்ட், இல்ல ஆர்த்தோ அண்ட் டென்டல், ஆன்காலஜி, இந்த கேன்சருக்குலாம் ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி பர்ட்டிகுலரா ஒரு பார்ட் ஆஃப் த பாடிய வச்சு பண்றது தான் ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர். ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர் வந்து டவுன்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கும். சிட்டீஸ்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கும். ரூரல் பீப்பிள்க்கு வந்து அவங்க டவுனுக்கு வந்தா தான் கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப இந்த ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர என்ன பண்றாங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்க்கு அரசாங்கம் எடுத்துட்டு போறாங்க. எப்படி அப்படின்னா, டெலிமெடிசின் மூலியமா. டெலிமெடிசின்னா ஃபோன் பண்ணி பண்ற பண்ணக்கூடிய அந்த டெலிமெடிசின் அப்படிங்கிறது அதான் டெலிஃபோன் பிளஸ் மெடிசின், அதான் டெலிமெடிசின். சரியா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர் அப்படிங்கிறத எடுத்துட்டு போக போறாங்க. எத பேஸ் பண்ணி அப்படின்னா, அந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு ஒண்ணு கிடையாது. இதுதான் ஹப்பு. இது எல்லாமே ஸ்போக்ஸா இருக்கும். சரியா? அதாவது சென்ட்ரலைஸ்டு கேர் அப்படிங்கிறத இங்க கொண்டு வராங்க. சரியா? இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த முதல் கட்டமா ஒரு 5 ஹப் இந்த மாரி ஏற்படுத்த போறாங்க. ஒவ்வொரு ஹப்புக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாரி 200 ஸ்போக்ஸ் வந்து இருக்கும். இத பேஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க? ரூரல் ஏரியாஸ்ல ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர் அப்படிங்கிறத குடுக்க போறாங்க. சரியா? அடுத்தது கேன்சர் கேர்.
இந்த கேன்சர் கேர் அப்படிங்கிறதும் இதே மாரி ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மூலியமா பண்ண போறாங்க. ஸோ 5 ஜோனல் கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் நார்த் ஜோனுக்கு 1, சவுத்துக்கு 1 அந்த மாரி சென்டருக்கு 1, வெஸ்ட்க்கு 1, ஈஸ்ட்க்கு 1 அப்படின்னு சொல்லி 5 ஜோனுக்கு வந்து கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ ஏற்படுத்தி, ஸோ அதையும் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மூலியமா கேன்சர் கேர வந்து இது பண்ண போறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணா மருத்துவமனை காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனை தான் கேன்சருக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலா இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த மாரி இல்லாம ஒவ்வொரு ஜோனுக்கும் 1 அப்படின்னு சொல்லி ஏற்படுத்த போறாங்க. சரியா? அடுத்தது கோஆப்பரேஷன் கூட்டுறவு துறைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அறிவிப்பு தான் இருந்துச்சு. அதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். விவசாயிகளுக்கு கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல போய் நம்ப கடன் வாங்கியிருந்தோம். ரூ. 75,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தோம்னா, ரூ. 75,000 தள்ளுபடி. 75,000க்கு மேல நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ரூ. 35,000 தள்ளுபடி. இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் ரூ. 1,00,000 கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு வெறும் 35,000 தள்ளுபடி பண்ணி குடுத்துருவாங்க. இதுவே நான் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல போய் ரூ. 75,000 கடன் வாங்கியிருந்தேன்னா, 75,000 எனக்கு கடன் தள்ளுபடி பண்ணி குடுத்துருவாங்க. இதுதான் அந்த பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி வந்த திட்டம். அடுத்தது அனிமல் ஹஸ்பேண்டரி. கால்நடைத்துறை. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெற்றி மகளிர் கோட் ரியரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஓகேவா? கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, அதுவும் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஸ்டிட்யூட் விடோஸ். ஓகேவா? எலிஜிபிலிட்டி யாருக்கெல்லாம் குடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தனித்து விடப்பட்ட பெண்கள், அதாவது டெசர்டட் விமன், அதுக்கப்புறமா விடோஸ், அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ். அதுக்கப்புறமா பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டீஸ். இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்பிள்க்கு யாரெல்லாம் விடோஸ், டெசர்டட் விமன், பெர்சன் வித் டிசபிலிட்டி, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்பிள். இந்த 4 குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு என்ன பண்ண போறாங்கன்னா, 5 கோட் வந்து ஆடு வந்து குடுக்க போறாங்க. சரியா? இந்த மாரி மொத்தம் 30,000 பேருக்கு குடுக்க போறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்த மேம்படுத்துறதுக்காக. ஸோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 30,000 பேருக்கு இந்த மாரி வழங்க போறாங்க. என்ன யாருக்கெல்லாம் குடுக்க போறாங்க அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஒருத்தருக்கு எத்தன கோட் குடுக்குறாங்கன்னா, 5 கோட் வந்து குடுக்குறாங்க. அடுத்தது கால்நடைகள் காப்போம். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதாவது கால்நடைகளுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம் மாதிரி இருக்க போகுது. கால்நடைகள் காப்போம் அப்படின்னா, கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபிஷரீஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர். அதாவது மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிற ஒரு பீரியட கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 61 நாட்களுக்கு இந்த மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிறது இருக்கும். வெ ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட்ன்னு சொல்லி பிரிப்பாங்க. ஏப்ரல் ஆ 15ல இருந்து ஜூன் 14 வரைக்கும் ஒரு ஈஸ்ட் கோஸ்ட்லயும், ஜூன் 1ல இருந்து ஜூலை 31 வரைக்கும் வெஸ்ட் கோஸ்ட்லயும் சொல்லி பிரிப்பாங்க. சரியா? இந்த மீன்பிடி தடைக்காலம் 61 நாட்களுக்கு மீனவர்கள்னால கடலுக்கு போக முடியாது. அப்ப வருவாய் இழப்பீடு அப்படிங்கிறது இருக்கும். இந்த வருவாய் இழப்பீட சரி செய்யறதுக்காக அரசாங்கம் இவ்வளவு காலமா என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னா, ரூ. 6,000 வந்து சப்சிடியா குடுத்துருவாங்க. சரியா? இந்த ரூ. 6,000ல ஆ ரூ. 1,500 வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் குடுத்துருவாங்க. ஓகேவா? 6,000ல 1,500 வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் குடுத்துருவாங்க. மீதிய மாநில அரசாங்கம் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ரூ. 6,000 அப்படிங்கிற அமௌண்ட்ட ரூ. 7,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடுக்குன்னு ஒரு புது இண்டஸ்ட்ரியல் பாலிசிய கொண்டு வரப்போறாங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே வந்த உடனே கொண்டு வரது தான். ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டி டைரக்டரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இது நம்ம ஃபோன் டைரக்டரிலாம் முன்னாடி இருந்திருக்கும். ஓகேவா? எல்லாரோட ஃபோன் நம்பரும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரியோட கேப்பபிலிட்டிய இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல என்ன மாரியான மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்கு? என்ன மாரியான மினரல் கெப்பாசிட்டி இருக்கு? தமிழ்நாடோட இன்வெஸ்ட்மென்ட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கு? அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயில்டா லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டி டைரக்டரி. இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணணும் அப்படின்னா, அவங்க இந்த டைரக்டரி எடுத்து பார்க்கிறப்ப, அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கா? இல்லையாங்கிறத இத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்காக இத பண்றாங்க. அடுத்தது கைடன்ஸ் 3.0. இந்த கைடன்ஸ் 3.0 அதுக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0ங்கிறத கொண்டு வரப்போறாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னா, இப்ப நான் ஒரு இண்டஸ்ட்ரிய தொடங்க போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நெறைய அப்ரூவல்ஸ் தேவைப்படும். நெறைய கிளியரன்ஸஸ் தேவைப்படும். என்ஓசி நெறைய தேவைப்படும். இந்த மாரியான விஷயங்கள நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படிங்கிறத ஏற்படுத்துறாங்க. அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்குள்ள போனோம்னா, ஒரே இடத்திலேயே எல்லா அப்ரூவல்ஸையும் நம்மனால வாங்கிக்க முடியும்.
ஸோ இது வந்து முன்னாடியே இருந்த திட்டம். அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் ஜோன். ஸோ தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலியவே மொத்தமா என்ன மாத்திட்டாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஓகேவா? எதனால அப்படின்னா, குலசேகரப்பட்டினம் இருக்கனால இந்த 2 மாவட்டங்கள்ல வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கான இன்வெஸ்ட்மென்ட் ஜோனா மாத்திட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி. இத ஆல்ரெடி நமக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு விஷயம் தான். இந்த காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத தூத்துக்குடியில அள்ளிக்குளம் அப்படிங்கிற பகுதியில ஒரு சிப்காட் இருக்கு. அந்த அள்ளிக்குளம் சிப்காட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு, இஸ்ரோவோட ஒரு விங்கு தான் இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு. இஸ்ரோல 2 விங் இருக்கு. என்எஸ்ஐஎல் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அடுத்தது இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி 2 விங்கு வந்து இருக்கு. ஓகேவா? அதை பத்திலாம் நீங்க தனிப்பட்ட முறையில எடுத்து பாருங்க. ஸோ அதுல அஹ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்ஸ்பேஸும் சேர்ந்து பாத்தீங்கன்னா காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அள்ளிக்குளம் சிப்காட்ல வரப்போகுது. கேட்கலாம் மேபி. அடுத்தது அறிவகம். இந்த அறிவகம்னா என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ஏஐ அண்ட் இன்னோவேஷன் சிட்டி. அந்த ஏஐ சிட்டிக்கு பேரு அறிவகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஐ சிட்டில ஏஐ யூனிவர்சிட்டியும் ஏற்படுத்த போறாங்க. இதெல்லாம் அறிவிப்புகளாக வந்திருக்கு. என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். அடுத்தது எம்எஸ்எம்இ, அது ரிலேட்டடா பார்க்கறப்ப தமிழ்நாடோட ரேங்க் வந்து கொடுத்திருக்காங்க நேஷனல் லெவல்ல. எம்எஸ்எம்இ எவ்வளவு ரிஜிஸ்டர்டு உதயம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த உதயம் போர்ட்டல்ல எவ்வளவு எம்எஸ்எம்இஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி ரேங்கிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுல எப்பயுமே மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னா, ஃபோர் 43.47 லேக் எம்எஸ்எம்இஸோட நம்ம 3rd ரேங்க்ல வந்து இருக்கும். சரியா? அடுத்தது தமிழ்நாட்டுல இந்த துறை ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இனிஷியேட்டிவ். கிரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷனா ஒண்ணும் இல்ல. ஸ்டீல் ப்ரொடக்ஷனையே ரெனியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம பண்றப்ப அதை வந்து கிரீன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கிரீன் ஹைட்ரஜன் எல்லாம் இன்புட்டா கொடுத்து அதை பண்ணுவாங்க. ரொம்ப டீப்பா ப்ராசஸ்க்குள்ள போக வேண்டாம். கிரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன்னா ரெனியூவபிள் எனர்ஜி பேஸ்டா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இருக்கிறது கிரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. ஸோ அதை வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட், டெக்ஸ்டைல் அண்ட் காதி. இந்த கைத்தறித்துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த துறைக்கு கீழே பாத்தீங்கன்னா 60 கோடி ரூபாய் செலவுல தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அப்படிங்கறத ஏற்படுத்த போறாங்க. ஏன்னா நேஷனல் லெவல்ல தான் இந்த டிசைன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதுல நம்ம ஆளுங்கனால பெரிய ஷைன் பண்ண முடியல. அதனால தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலரா தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பாம்ரா டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த பனை மரத்துக்கான ஒரு ஆணையம் அப்படிங்கறத ஏற்படுத்த போறாங்க 16 கோடி ரூபாய் செலவுல. அது என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, இந்த இந்த அமைப்பு இந்த நீரா ப்ராசஸிங், பாம் ஜாகரி ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறமா பனை மரத்திலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வேல்யூ அடிஷன் பண்றது, அந்த பனைமரம் சார்ந்த ஃபார்மர்ஸ வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மாதிரியான திட்டங்களை இந்த கார்ப்பரேஷன் வந்து அந்த நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. சரியா? அடுத்தது ஏஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இ சேவை 2015ல வந்திருக்கும். இ சேவை அதுக்கு முன்னாடியே பைலட் ப்ராஜெக்ட்ஸா இருந்திருக்கும். 2015ல இருந்து இந்த இ சேவை அப்படிங்கிறது கொஞ்சம் பரவலாவே வர ஆரம்பிச்சது. இ சேவை 2.0 அப்படிங்கிறத வந்து கொண்டு வர போறாங்க. இப்ப இ சேவை 2.0ல புதுசா என்ன பண்ண போறாங்கன்னா, இ சேவை மையங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கொடுத்து அடிஷனலா ஒரு சில சர்வீசஸ ஆட் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது நம்ம அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம அரசு அப்படிங்கிறது வாட்ஸ்அப் சாட்பாட். ஓகேவா? அந்த நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட்ல என்ன பண்றாங்கன்னா, 20 டிபார்ட்மெண்டோட 76 சர்வீசஸ இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணி 76 சர்வீசஸ் அப்படிங்கிறத 275 சர்வீசஸா இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது இதனுடைய அப்ஜெக்டிவா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, எனர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பிஇஎஸ்எஸ் ஹப். பிஇஎஸ்எஸ்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகேவா? பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகேவா? அப்படி படிக்கணும் அத. என்னன்னா ஒண்ணும் இல்ல. நமக்கு பவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ப்ரொடக்ஷனை நிறைய ப்ரொடக்ஷன் பண்றப்போ ஒரு சில எனர்ஜி எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேவா?
ஸோ அதுக்கான ஒரு பேட்டரி சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும். ஓகேவா? பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். பேட்டரியில எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த செக்டார்ல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாடு அலோவ் பண்ண போறாங்க. ஸோ தட் தமிழ்நாடுவ ஒரு பிஇஎஸ்எஸ் ஹப்பா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதான் ஒரு புது பிஇஎஸ்எஸ் ப்ரொமோஷன் பாலிசியை கொண்டு வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி தமிழ்நாட ஒரு ஹப்பா மாத்தணுங்கிறது இந்த திட்டத்தோடைய அப்ஜெக்டிவ். அடுத்தது ரூஃப்டாப் சோலார் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ரூஃப்டாப் சோலார் சப்சிடி ஸ்கீம்னா, நமக்கு ஆல்ரெடி 2024 பிப்ரவரி மாசத்துல பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்திருக்கும். அந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டு மொட்டை மாடியில சோலார் பேனல செட்டப் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் மானியம் வழங்குறாங்க. அதே மாதிரியான மானியத்த இப்ப தமிழ்நாடு அரசாங்கமும் கொடுக்க போறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு மானியம் வழங்க போறாங்க அப்படின்னா, ரூ. 1,00,000 வரைக்கும் மானியம் வழங்க போறாங்க. சரியா? அடுத்தது இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 20,000 இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ ட்ரிபிள் பி மாடல்ல கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எரிசக்தி துறையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் கன்டென்ட் குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, 2035, 36 காலகட்டத்தில தமிழ்நாட்டோட பவர் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னா, 37,000 மெகாவாட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதெல்லாம் ஜஸ்ட் அந்த வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்தது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மென்ட். ஸோ அர்பன் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முனிசிபல் சாரி 3 மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த 3 மாஸ்டர் சென்னை சிட்டிய டெவலப் பண்றதுக்கான மாஸ்டர் பிளான்ஸ்ல இது 3 மாஸ்டர் பிளான். இந்த 3 மாஸ்டர் பிளான பிரிப்பேர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா, சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி. அவங்க தான் பிரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த 3 மாஸ்டர் பிளான் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நடைமுறையில இருக்கும்னா, 2027 to 2046 வரைக்கும் நடைமுறையில இருக்கும். ஓகேவா? மாஸ்டர் பிளான் சிஎம்டிஏ 2027 to 2046 இந்த 3 விஷயம் தெரிஞ்சா போதும் அதுல. அடுத்தது ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பில்டிங்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஏகப்பட்ட அத்தாரிட்டிஸ் வந்திருக்காங்க. சிஎம்டிஏ இருக்கு, லோக்கல் பாடிஸ் இருக்கு, அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்த மாரி தனித்தனியா இருக்கு. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இந்த மாரி பல டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்றது தான் இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது. இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு ஏஐ எனேபிள்டு பிளானிங் அப்ரூவல் சிஸ்டமா இருக்க போகுது. ஏஐ மூலியமா நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்க போகுது. இந்த அப்ரூவல்ஸ் எல்லாத்தையுமே குடுக்கறதுக்கான ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் தான் இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பீடிட்டட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸ்பீட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம படிச்சு வச்சுக்கணும். சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பீடிட்டட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது மை ஹோம். தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்ட் 1970ல இந்த அமைப்பு கொண்டு வந்திருப்பாங்க. 2021ல தான் முன்னாடி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு இருந்திருக்கும். இப்ப அதனுடைய பேர் வந்து அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில மை ஹோம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ட கொண்டு வராங்க. அதுக்கு கீழ 1,00,000 ஹவுசிங் யூனிட்ட வந்து கட்டப் போறாங்க. அடுத்த 7 வருஷத்துல. 1,00,000 ஹவுசிங் யூனிட் இன் 7 இயர்ஸ். ஓகேவா? அப்ப மை ஹோம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, மெட்ரோபாலிட்டன் யூத் அண்ட் ஃபேமிலி ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை. சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்டகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் கொண்டு வர போறாங்க. 2031க்குள்ள பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட அர்பன் லேண்ட்ஸ்கேப்பையே மாத்தி அர்பன் கவர்னன்ஸ்ல தமிழ்நாட்டை வந்து ஒரு டாப் ஸ்டேட்டா கொண்டு வரணுங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். அடுத்தது ரிவர் ரீஸ்டோரேஷன். என்னென்ன ரிவர்லாம் ரீஸ்டோர் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்கன்னா, கூவம் நதியும் அடையார் நதியும் ரீஸ்டோர் பண்ண போறாங்களாம். சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னாங்க. அதாவது சியோல் அப்படிங்கிறது சவுத் கொரியாவோட கேபிட்டல். சியோல்ல இருக்கக்கூடிய சொங் காய் சியோன் அப்படிங்கிற இந்த ரிவர், அடுத்தது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய கல்லாங் அப்படிங்கிற இந்த ரிவர், இதெல்லாம் ரீஜுவனேட் பண்ணதுக்கு அதாவது ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா உலக அளவுல பேசுபொருளாக மாறுச்சு. அந்த மாதிரி கூவம் அடையாரையும் மாத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சியோங் கை சியோன் இன் சியோல் அண்ட் கலங் இன் சிங்கப்பூர். இத கண்டிப்பா ஏதாவது ஒரு பரீட்சையில கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நம்ம சாலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் கொண்டு வர போறாங்க. இந்த ஆப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயாவது ரோடு வந்து மேடு பள்ளமா இருந்துச்சு அப்படின்னா, போட்டோ எடுத்து இந்த ஆப்ல அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ண உடனே நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரோடுகள அப்ளை பண்ணுவோம் நம்ப. ரைட் அடுத்தது ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி, வைகை மற்றும் குண்டார் நதிகள இணைக்கக்கூடிய திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட் அடுத்தது
என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த மேங்க்ரூவ் அஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஸ்டோரேஷனை பண்ண போறாங்க. அதாவது அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டிஸை மேற்கொள்ள போறாங்க. எவ்வளோ ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2500 ஹெக்டேர்ஸ்க்கு எத்தனை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு 8 மாவட்டங்கள்ல மேங்க்ரோவ் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கறத பண்ண போறாங்க. எந்த ப்ராஜெக்ட் கீழே பண்றாங்கன்னா டிஎன்ஷோர் தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படிங்கிற இந்த திட்டம் 2024 வேர்ல்டு பேங்கோட அசிஸ்டன்ஸ் மூலியமா இந்த திட்டத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ டிஎன்ஷோர் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இதை பண்றாங்க. இந்த டிஎன்ஷோர் ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா கிரீன் தமிழ்நாடு மிஷனுக்கு கீழே வருது. ஓகேவா? அந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன் வந்து 2022 வந்திருக்கும். அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட்ல வெற்றி வீடு திட்டம். இந்த வெற்றி வீடு திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த குடிசை வீடுகளை மாத்தி கான்கிரீட் வீடுகளாக கொண்டு வர்றது. அடுத்தது டிஎன் வெற்றி அப்படிங்கிற திட்டம் என்னன்னா, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரே பேருக்கு கீழே கொண்டு வராங்க. அதான் டிஎன் வெற்றி அப்படிங்கிறது. சரியா? அதான் கவர்மெண்ட் இஸ் இன்டகிரேட்டிங் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன் வெற்றியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு படிக்கணும். தமிழ்நாடு வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீஜுவனேஷன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த டிஎன் வெற்றி அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது வெற்றி 150 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் வந்து வருது, படிச்சுதான் ஆகணும். ஸோ வெற்றி 150 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு விபிஜி ராம்ஜி திட்டம் இருக்கு. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படி சொல்லி அந்த திட்டத்துக்கு கீழே மத்திய அரசாங்கம் 125 நாள் வேலை வந்து கொடுக்குறாங்க. இந்த 125 நாளைக்கு ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 60:40 அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டா? 60:40 அப்படிங்கிற ரேஷியோல ஃபண்டிங் வந்து பண்றாங்க. அதுல அடிஷனலா ஒரு 25 நாட்களை தமிழக அரசாங்கம் வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி 150 நாளா கொண்டு வராங்க. இந்த வெற்றி 150 இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய 25 நாளைக்கு 100% ஃபண்டிங்க தமிழக அரசாங்கம் தான் பண்ண போறாங்க. அதான் 125 நாளே யாரெல்லாம் 125 நாளும் வேலை செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அடிஷனலா ஒரு 25 நாள் வேலை கொடுத்து 150 நாளா மாத்தி கொடுக்கறதா அந்த திட்டம். சரியா? அடுத்தது விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்குன்னு தனியா ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஸோ சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு கீழே பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இன் தமிழ்நாடு நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்கு. அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்றதுக்காக ஒரு மகளிர் சுய உதவி குழு இருக்கு அப்படின்னா அந்த மகளிர் சுய உதவி குழுவை டெவலப் பண்ணி ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரியாவோ இல்ல ஸ்மால் இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இல அதுல மைக்ரோவாவோ ஸ்மாலாவோ மாத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. சரியா? அவங்க வந்து அந்த ஒரு மகளிர் சுய உதவி குழு ஆண்டர்பிரினரா டெவலப் ஆகுறதுக்காக. சரியா? அடுத்தது லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டடா பார்த்தோம்னா ஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்டர்டிக்ஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ். ஓகேவா? இந்த ஸ்டிங் அப்படிங்கிற அமைப்பு இதான் இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஸ்டிங் அப்படிங்கிற டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். கிட்டத்தட்ட 65 யூனிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 37 மாவட்டங்களுக்கு 37 யூனிட், அது போக அர்பன் ஏரியாஸ்ல ஒரு 28 யூனிட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 65 ஸ்டிங் யூனிட்ஸ் ஆர் ஆபரேஷனல் இன் தமிழ்நாடு ரைட் நவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரக் டிராஃபிக்கிங்க்கு எப்படி காசு வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷனை பண்ணுவாங்க. ட்ரக் டிராஃபிக்கிங் சேல் பண்றவங்கள ட்ரக்ஸை மிஸ்யூஸ் பண்றவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிப்பாங்க. லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். லீகல் ஆக்ஷன் இன்க்ளூடிங் ஃப்ரீசிங் ஆஃப் அசெட் அவங்களோட சொத்துக்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட் சீஸ் பண்ண முடியும், ஃப்ரீஸ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். சரியா? அடுத்தது ஒரு ரோட் சேஃப்டிக்கான ஒரு பாலிசியை வந்து அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. 5 பில்லர்ஸை பேஸ் பண்ணி இந்த ரோட் சேஃப்டி பாலிசி அப்படிங்கிறது இருக்க போகுது. என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், ரோடு டிசைன் அண்ட் இன்ஜினியரிங், டிராஃபிக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், எமர்ஜென்சி ட்ராமா கேர், அடுத்தது எஜுகேஷன். இந்த 5 பில்லர்ஸ் பேஸ் பண்றாங்க. இந்த 5 பில்லர்ஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து எது வரும் எது வராதுன்னு கூட நமக்கு கேட்கலாம். சரியா? ஸோ இது ரெண்டும் லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது எம்பவரிங் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த எம்பவரிங் கவர்னன்ஸ் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா, ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த ரைட் டு சர்வீசஸ் அதாவது இதெல்லாம் நம்ம எத்திக்ஸ்ல வந்து படிப்போம். ரைட் டு சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு சர்வீஸ் இப்ப நான் போய் ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு டாக்குமெண்ட் வாங்குறேன் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் எவ்வளவு நாள்ல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட சொல்லணும். இந்த மாதிரி அந்த ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சர்வீஸ் வாங்குறதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் சர்வீஸ்க்கு பர்ட்டிகுலர் டைம் லிமிட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்கும். சரியா? அதான் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட்ட கொண்டு வந்தது யாருன்னா, மத்திய பிரதேஷ் 2010ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சட்டத்த தமிழ்நாட்டிலயும் கொண்டு வரப் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, கிரானைட் பாலிசிங் அண்ட் டிசைன் சென்டர்ஸ். இந்த கிரானைட் சென்டர்ஸ் எங்கெல்லாம் வரப்போகுதுன்னா, புதுக்கோட்டையிலயும், பெரம்பலூர்லயும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வெல்ஃபேர் ஆஃப் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ். அரசு ஊழியர்களுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஜூலை 1, 2026 டூ ஜூன் 30, 2031 வரைக்கும் 5 வருஷத்துக்கு இந்த இன்சூரன்ஸ் திட்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 லேக் இருக்கிறது 7.5 லேக்கா மாத்தியிருக்காங்க. இதே ஸ்பெசிஃபைடு இல்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 10,00,000 ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இல்னஸஸ்க்கு வந்து ரூ. 10,00,000லேருந்து 12,00,000 அந்த அந்த இன்சூரன்ஸ் தொகையை வந்து அதிகப்படுத்தி குடுத்திருக்காங்க. அடுத்தது டூரிசம் டிபார்ட்மெண்ட். ஓகே. சுற்றுலாத்துறைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுற்றுலாத்துறையில வந்து டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றதுக்காக ஒரு சஸ்டைனபிள் டூரிசம் ஃபண்ட் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல ரிவர் டூரிசம் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்றதுக்காக 3 ரிவர்ஸ செலக்ட் பண்ணியிருக்காங்க. காவேரி, வைகை, தாமிரபரணின்னு சொல்லி 3 நதிய செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல காவேரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் டூ ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ட்ரெச்ச வந்து செலக்ட் பண்றாங்க. வைகையில மதுரையில இருக்கக்கூடிய அந்த வைகை ரிவர் ஸ்ட்ரெச்ச வந்து செலக்ட் பண்றாங்க. அடுத்தது தாமிரபரணியில வந்து பார்த்தீங்கன்னா, பாபநாசம் டூ திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்ச வந்து செலக்ட் பண்ணி, அங்கலாம் ரிவர் டூரிசம் வந்து டெவலப் பண்ண போறாங்களாம். அடுத்தது தமிழ்நாடு எக்கோ டூரிசம் மிஷன். இந்த எக்கோ டூரிசம் மிஷன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, நமக்கு வந்து ட்ரெக்கிங் பண்றது, இந்த வைல்ட் லைஃப் சஃபாரி போறது, போட்டிங் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள டெவலப் பண்றதுக்காக தமிழ்நாடு எக்கோ டூரிசம் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அடுத்தது தமிழ் டெவலப்மெண்ட், தமிழ் வளர்ச்சி துறைன்னு பார்க்கிறப்ப, புது அவார்டு ஒண்ணு வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. காயிதே மில்லத் அவார்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொண்டு வராங்க. தமிழ் அ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ்ல ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பாரு. ஸோ அவர் பேர்லயே காயிதே மில்லத் அவார்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அந்த காயிதே மில்லத் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் திருவள்ளுவர் தினத்தன்று வழங்கப்படும். பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது, திருவிக விருது, பெரியார் விருது, அம்பேத்கர் விருது எல்லாமே பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் தினத்தன்று தான் குடுக்குறாங்க. அதே மாதிரி காயிதே மில்லத் அவார்டும் இதுக்கப்புறம் குடுக்க போறாங்க. அடுத்தது தமிழ் எல்எல்எம். தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, தமிழ் மொழிக்கான ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது ஏஐ ட்ரெய்னிங்ல யூஸ் ஆகும். சரியா? ஸோ அந்த தமிழ் மொழிக்கான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறத டெவலப் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இப்ப வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல என்ன மாரியான திட்டங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத டீப்பா வந்து பார்த்திருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா, அங்கங்க இமேஜஸ்லாம் வந்திருக்கும். அந்த இமேஜஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எண்ட் பண்ணிற வேண்டியதுதான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல எவ்வளோ ரெவென்யூ இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, அந்த பிஸ்கல் டெபிசிட்லாம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பழசு. இது 3ம் பழசு. ஓகேவா? இதுதான் இப்ப வந்தது. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கு, ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது பிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ பெர்சன்டேஜ்னா 3% இருக்கு. டெப்ட் டூ ஜிடிபி ரேஷியோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 27.01% வந்து இருக்கு. பட் இந்த இந்த கடைசியில இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து இங்க ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். ஸோ இத வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா, இருக்கிறதுலயே அதிகமா எந்த துறைக்கு குடுத்துருக்காங்கன்றத தான் படிக்கணும். எஜுகேஷன் கல்விக்கு தான் வந்து 52,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கல்வினா இங்க வந்து பள்ளி கல்வி, உயர்கல்வி 2யும் சேர்த்து தான் 52,000 கோடி. ஓகேவா? ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டும் ஒரு 44,000 crore இருக்கும். அப்புறம் உயர்கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000 கோடி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் சேர்த்து தான் வந்து கல்வி அப்படிங்கிற செக்டாருக்கு 52,000 கோடி குடுத்துருக்காங்க. கல்விக்கு அப்புறமா ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட், அப்புறமா ஹெல்த். ஓகேவா? இந்த 4 5 படிச்சு வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட், ஹெல்த், ஃபுட் அண்ட் கோஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மொதம் 5 படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா,
நமக்கு இங்க ரூ. 1 எப்படி அரசாங்கம் மொபைலைஸ் பண்றாங்க, ரூ. 1 எப்படி செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ரெவென்யூ எங்கிறதெல்லாம் வருது, எங்கிட்டலாம் போகுது அப்படிங்கிறது. சரியா? இத வந்து நம்ப டிசெண்டிங் ஆர்டர்ல படிச்சு வச்சுக்கணும். அதிகமா வரி வருவாய் எங்கிருந்து வருதுன்னா, வருவாய் அதிகமா எங்கிருந்து வருதுன்னா, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அதான் அதிகம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டெப்ட் 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் ஓகேவா? 4வது வந்து பார்த்தீங்கன்னா, கிராண்ட் இன் எய்ட் ஃப்ரம் யூனியன் கவர்ன்மென்ட். 5வது வந்து ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் நான் டாக்ஸ் ரெவென்யூ. சரியா? இது டாப் 5. அதே மாரி இங்கேயும் டிசெண்டிங் ஆர்டர்ல டாப் 5 படிச்சுக்கங்க. எங்கெல்லாம் செலவு பண்றாங்க. சப்சிடீஸ் அண்ட் கிராண்ட்க்கு ஒரு 33%. அடுத்தது சேலரி. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் டெப்ட் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லி டாப் 5 இந்த இடத்துல படிச்சு வச்சுக்கணும். சரியா? லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு இமேஜ் வந்து இருந்துச்சு. ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளோ இருக்கு? நான் டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளோ இருக்கு? கிராண்ட் இன் எய்ட் எவ்வளோ இருக்கு? ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் எவ்வளோ இருக்கு? அந்த கிராஃப்ல பார்த்தத பார் கிராஃபா பார்த்தத இங்க அமௌண்ட்டா வந்து குடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இத தாண்டி பட்ஜெட்ல பெருசா ஒண்ணும் இல்ல. டோட்டலா கவர் பண்ணிட்டோம் நம்ப. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எடுத்து ஒரு தடவ பார்த்துக்கோங்க. தேங்க் யூ.